ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியதே. செப்டி டேங்க் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் 8 ஸ்டெப்ஸ் வருங்க. ஃபஸ்ட்டு எர்த் ஒர்க்கு, அடுத்து பிசிசி பெல்ட் பீம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிக் ஒர்க்கு, பிளாஸ்டரிங். கீழே காட்டுற செப்டி டேங்க்கு பிளாஸ்டரிங் பண்ணலைங்க. ரூப் காங்கிரீட், அடுத்து எக்ஸ்டர்னல் லெவலிங், அடுத்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங் ஒர்க்குங்க. ஃபைனல் ஸ்டேஜ் ப்ளம்பிங் ஒர்க்கு தவிர இந்த எர்த் ஒர்க்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேபர் காஸ்ட்லேயே இன்க்ளூட் ஆகிடுங்க. லிட்டருக்கு 13 ருபீஸ்லேருந்து 20 ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. செப்டி டேங்கோட உள்ளளவு வந்து பார்த்தீங்கன்னா 9 அடி நீளம், 5 அடி அகலம், ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 அடி ஆழம் வருதுங்க. இந்த செப்டி டேங்க் மேலே ஒரு ரெடிமேட் டாய்லெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால நாங்கள் இதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 அடி கொடுத்துருந்தோம். அதனால பிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 3500 பிரிக்ஸ் ஆச்சுங்க. நம்மளாம் 4500 லிட்டர் செப்டி டேங்க்குக்கு இவ்வளோ பிரிக்ஸ் தேவைப்படாதுங்க. 500 லிட்டருக்கு 2 யூனிட் எம்சாண்ட் தேவைப்பட்டதுங்க. ஒரு 20 மூட்டை தேவைப்பட்டது. ஜல்லி வந்து பார்த்தீங்கன்னா சின்னது பெருசுன்னு ஒரு 1.5 யூனிட் தேவைப்பட்டதுங்க. பீம் அப்புறம் ரூப் காங்கிரீட் ரெண்டுக்கும் சேர்த்து ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கிட்ட ஆச்சுங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல 4 அடியில தண்ணி வந்ததுனால ஆழப்படுத்த முடியலங்க. அதனால நீளத்தை வந்து அதிகப்படுத்தியாச்சு. நீங்க யாரும் ஃபர்ஸ்ட் டைம் செப்டி டேங்க் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. செப்டி டேங்க் தேவையான அளவு குழி பறிச்சதும் அளவு எடுத்து இந்த பெல்ட் பீம் போடுறதுக்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 2 ப்ராசஸ் இதுதான். சிம்பிளாக புரிகிற மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லணும்னா, நம்ம வீடெல்லாம் கட்டுறதுக்கு பேஸ்மெண்ட் எப்படி போடுறோம் அதுதாங்க இது. செப்டி டேங்க் கன்ஸ்ட்ரக்ஷன்ல பல மெத்தட் இருக்குங்க. இது ஒரு மெத்தடு. இந்த இது பார்த்தீங்கன்னா உரை இறக்குறதுன்னு சொல்லுவாங்க. இந்த உரை எடுக்கிற மெத்தட்ல வந்து மேலே ஹெவி லோடு கொடுக்க முடியாது. பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காங்கிரட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செப்டி டேங்க் கட்டுறது மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஹெவி லோடு வைக்கலாங்க. டைப் செப்டி டேங்க் கட்ட 1 லிட்டருக்கு 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. சாதாரணமாக இது போல் நம்ம வந்து பெல்ட் பீம்லாம் போட்டு செப்டி டேங்க் ஒன்று கட்டுறோம்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 டு 20 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. செப்டி டேங்கோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு, 9 இன்ச்சு, 1 அடி, 1.5 அடின்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு இல்லைனா 1 அடி போட்டோம்னா ரொம்பவே நல்லதுங்க. பின்னாடி நம்ம அந்த செப்டி டேங்க் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் எழுப்பிக்கலாம். இந்த பெல்ட் பீம் போட்டதும் க்யூரிங் டைம் அட்லீஸ்ட் ஒரு 1 டே விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. சைடில் கட்டடம் எழுப்பும்போது அப்போ தான் கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். பிரிக்ஸ் ஒர்க்கு கல் கட்டுதல தாங்க நீங்கள் கவனிக்கணும். உங்களோட யூசேஜை பொறுத்து இந்த கல் கட்டுதல் அதிகப்படுத்திக்கணும் இல்லை குறைச்சிக்கணும். நீங்கள் வந்து மேலே ஹெவி லோடு எதுவும் கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொன்னால் நீங்கள் 4 டு 9 இன்ச்சே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் திக்னஸ். இல்லை செப்டி டேங்க் மேலே தான் நாங்கள் பாத்ரூம் கட்ட போகிறோம், இல்லை ஒரு ரெடிமேட் பாத்ரூமே வாங்கி வைக்க போகிறீங்க அப்படின்னா அதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சுக்கு மேலே 1 அடி இல்லை 1.25 அடி திக்னஸ் கொடுக்கறது தாங்க சேஃப்டி. இந்த செப்டி டேங்க் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெடிமேட் பாத்ரூம் தாங்க ஃபிட் பண்ண போகிறோம். அந்த பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 4 டு 6 டன் வெயிட் வரும். அதனால இந்த செப்டி டேங்கோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 அடிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு. செப்டி டேங்க் சின்ன சைஸுங்கிறனால இதோட லேபர் காஸ்ட் வந்து அரௌண்ட் 12,000 கிட்ட தாங்க வந்தது. நீங்கள் ஒரு சிவில் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக லேபர்ஸ் வந்து ரொம்ப முக்கியங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற லேபர்ஸ் வந்து நல்ல ஒர்க்கு தெரிஞ்சவங்களாகவும் இருக்கணும், அதே போல் சின்சியரானவங்களும் இருக்கணுங்க. எங்களுக்கு வந்து இந்த லேபர்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா வேலை பார்த்தாங்க. காலையில் ஒரு 8:30க்கே வந்தாங்க. திரும்ப ஈவினிங் வந்து அவங்க அரௌண்ட் ஒரு 6:30 தாங்க போனாங்க. எந்த ஒரு வேலையுமே அன்னன்னைக்கு முடிச்சுட்டு தாங்க போனாங்க. பேலன்ஸ் வந்து நாளைக்கு வச்சுக்குவோம் அப்படின்லாம் இல்லாமல் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு அன்னைக்கே முடிச்சுட்டு போனாங்க. இது போல் கொஞ்சம் சின்சியரான லேபர்ஸ் கிடைக்கிற மாதிரி பார்த்து ரெடி பண்ணி நீங்கள் ஒர்க்கை கொடுங்க. இந்த செப்டி டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் வந்து அண்டர் கிரவுண்டுலேயே வந்து போகிற மாதிரி பிளான் பண்ணுதுங்க. அதனால தண்ணியிலே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் வந்து வேறு டைப்பில் வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பிளாஸ்டரிங் பண்ணிட்டு தாங்க செப்டி டேங்க் கட்டணும். பிளாஸ்டரிங் பண்ணாமல் விட்டீங்கன்னா தண்ணி வந்து உங்களுக்கு லீக்கேஜ் ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்கும். இப்போ உள்ள காலகட்டத்தில் இடப்பற்றாக்குறையினால சம்பு செப்டி டேங்க் ரெண்டுமே பக்கத்தில் கட்டுறாங்க. அப்படி கட்டும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செப்டி டேங்கோட உள்ள வெளியே 2 பக்கமே பூசிடுங்க. அதுதான் நமக்கு நல்லது. பொதுவாக எல்லாருமே செப்டி டேங்கை உள்ள வெளியே பூச மாட்டாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடுப்பு சுவர் வருங்க. ஆனால் அது இப்போ வந்து கட்டலை. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரூப் காங்கிரீட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கட்டிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இந்த ரூப் காங்கிரீட் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஃப்ளோ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ, இதுக்கான கனெக்ஷன்லாம் நீங்கள் எந்த சைடு கொடுக்கணும் என்னன்னு வந்து பார்த்து ரெடி பண்ணி பைப் கனெக்ஷனை கொடுத்து வச்சுருங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ஒர்க் பண்ணுறப்ப ப்ளம்பிங் ஒர்க்குக்கு ஈஸியாக இருக்கும். செப்டி டேங்க் ஒர்க்கு ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆக போகுதுங்க. இந்த ரூப் காங்கிரீட் கூடிய பலகை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பலகை அடித்து முடிச்சதும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பி கட்டுதல் நடக்கும்.
இந்த கம்பியோட சைஸு மேக்ஸிமம் 10 இல்ல 12 பார்த்துக்கங்க. அது கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கும். கம்பி கட்டுதல்லாம் முடிச்சதும் பார்த்தீங்கன்னா, ரூஃப்ல கான்கிரீட் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரூஃப்ல கான்கிரீட்லாம் ஃபில் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, 10 to 15 டேஸ் வந்து க்யூரிங் டைம் விடுங்க. அப்பதான் வந்து லைஃப் நல்லா இருக்கும். க்யூரிங் டைம்ல கான்கிரீட்ல ஃபுல்லா தண்ணி நிற்கிறாப்படி பார்த்துக்கணுங்க. அதுக்கு இது போல சுத்திலும் பார்டர் வந்து எழுப்பிக்கோங்க. அப்பதான் தண்ணி நிற்கிறதுக்கு நல்ல வசதியா இருக்கும். கான்கிரீட் ரூஃப் மேல ஃபுல் அண்ட் ஃபுல் சணல் சாக்கா பரப்பி விட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வந்து ஃபில் பண்ணி நிற்க வைங்க. சீக்கிரமே உங்களுக்கு ட்ரை ஆகாது. தண்ணி வந்து அதிக நேரம் ஈரப்பதத்தோட இருக்கும். டூரிங் டைம் 15 டேஸ் முடிஞ்சு இந்த ரூப் காங்கிரீட்டுக்கு போட்ட பலகையெல்லாம் பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எடுத்ததுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்னது போல் மிடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடுப்பு சுவர் கட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த வேலை தாங்க இது நடந்துகிட்ருக்கு. ஆல்ரெடி சொன்னது போல் எர்த் ஒர்க்லேருந்து பெல்ட் பீமாக இருக்கட்டும், பிரிக்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும், பிளாஸ்டரிங்காக இருக்கட்டும், ரூப் காங்கிரீட் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதும் எக்ஸ்டர்னல் லெவலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸ்டர்னல் லெவலிங்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. ஆல்ரெடி நம்ம செப்டி டேங்க்காக குழி பறிச்சிருப்போம்ல, அதெல்லாம் மண் போட்டு ஃபில் பண்ணுறது தாங்க. என்ன தான் ஜேசிபி கொண்டு நம்ம ஃபில் பண்ணாலும் மேனுவலாக நம்ம ஒர்க்கர்ஸை வச்சு கொஞ்சம் ஃபில் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். அவ்வளோதாங்க. நம்ம செப்டி டேங்க் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ரெடிமேட் டாய்லெட்டை வாங்கிட்டு வந்து ஃபிட் பண்ணி வச்சாச்சு செப்டி டேங்க் மேலே. ஆல்ரெடி இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, சொல்கிறேன். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.